நம்ம வாழ்க்கை எனும் பயணத்தில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப இனிமையாக அமையணும்னா, நம்ம கூட பயணிக்கிறவங்க நமக்கு பிடிச்சமானவங்களா இருக்கணும். நிறைய பேருக்கு இன்றைக்கி பிடிச்சமானவங்களே அமையறதில்ல. ஏதோ கிடைச்சது தான் வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதுவும் கொஞ்சம் அன்பு காட்டினா நம்ம அந்த அன்புலேயே அந்த வாழ்க்கையை கடந்துடலாம். ஆனால் அன்பும் இருக்கிறதில்ல. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, திட்டுறது, புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. இப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். போகிற இடம்லாம் முள்ளாவே இருக்கும். காலை வச்சு முள்ள நடந்து 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 கால்கள் எல்லாம் ரணமாக இருக்கும். மனசும் ரணமாக தான் இருக்கும். அதனால் பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தால் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த பயணம் ரொம்ப அற்புதமான பயணமாக இருக்கும். சில பேருக்கு கிடைக்கிறதில்ல. கிடைச்சவங்க கொடுத்து வச்சவங்க தான். கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம்? முருகரை தான் பிடிக்கணும். முருகருடைய கைகளை நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கணும். எனக்கு நீ தான் வாழ்க்கை பயணத்துக்கு துணை. உன் கூட தான் நான் பயணிக்க போகிறேன். கடைசி வரைக்கும் என் முருகன் என் கூட இருந்தால் அது எவ்வளோ கடினமான பாதையாக இருந்தாலும் சரி, நான் கடந்துடுவேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கை பயணத்துக்கு எல்லாம் வல்ல என் முருகன் இருக்கும்போது மனுஷங்க கூட சில சமயத்தில் நம்மளை வெறுத்துடலாம். ஆனால் முருகன் நம்மளை எக்கணமும் வெறுக்க மாட்டார். பிடிச்சமான ஒரு துணை இருக்கிறது ரொம்ப அவசியம்தான். துணை இல்லாதவங்களுக்கு முருகர் தான் துணை. எல்லாம் வல்ல முருகன் நமக்கு துணை. சின்ன சின்ன துணை அமைஞ்சாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்படி அமையாதவங்களுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படவோ துக்கப்படவோ ஏக்கத்தில் நம்ம வாடவோ தேவையே இல்லை. துணைக்கெல்லாம் துணை, ரொம்ப அற்புதமான துணை முருகரே வந்துடுவார். திக்கேற்றவங்களுக்கு தெய்வம்தான் துணைன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம முருகர் வந்துடுவார். யாருக்கும் இவங்க துணை வரல, யாருமே இவனுக்கு செட் ஆகலை, யாருமே இவளுக்கு செட் ஆகலை, அதனால் நாமே போயிடுவோமே, நம்மளே அவங்களுக்கு வாழ்க்கை முழுதும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கு நம்மளே துணையாக இருப்போமேன்னு முருகரே வந்துடுவார். அதனால் முருகனோட துணையோடு அந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம கடந்து செல்வோம். நிச்சயமாக அந்த முடிவு நமக்கு சுபமாக தான் அமையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.